friends, welcome back to our channel Sunday Super Samaiyal. நான் அங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். யூஸ்ஃபுல் அப்படினு சொல்லிட்டு இந்த டைம்ல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன். சோ அது என்ன வீடியோ அப்படினா உங்களோட ஸ்கின்னை ஒரு ஃபெஸ்டிவ் சீசனுக்கு எப்படி நீங்க வந்து இன்ஸ்டன்ட்டா பேம்பர் பண்ணிக்கலாம், லைக் ரெகுலராக ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி, ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ரெகுலர் ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்குமே கவலையே இல்லைங்க. ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே க்ளோவிங்காக ஒரு மாதிரி பிரைட்டன் ஆகி அழகாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் சப்போஸ் அந்த மாதிரிலாம் நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதே இல்லைக்கா, இல்லை நான் இந்த மாதிரி பண்ணலை, ஆனால் எனக்குமே அவங்கள மாதிரி க்ளோயிங்காக இருக்கணும், அவங்கள மாதிரி பிரைட்டனாக இருக்கணும், அவங்கள மாதிரி அழகாக தெரியணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது என்ன அப்படின்றதுலாம் நான் சொல்கிறேன். பட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணா டங்குன்னு ஒரு கிளிக் பண்ணி விட்டுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கு அது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும். உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நான் கொடுக்குறேன் அண்ட் என்ன சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயம் தானே, அது நீங்களும் பண்ணிங்கன்னா எனக்குமே இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி உங்களுக்கு தேவையான இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்காக தான். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 800 இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். அதுவே ஒரு பெரிய ஹாப்பினஸ் எனக்கு கொடுக்குது. அண்ட் உங்களோட சப்போர்ட்லாம் இல்லாமல் இது நடந்ததே கிடையாது. பட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி சப்போர்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன், வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ அதனால உங்களோட சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வீடியோ நான் கிளியராக சொல்கிறேன். ரெகுலராக ஸ்கின் கேர்லாம் பண்ணுறவங்களுக்கு இது தேவையா தேவையில்லையான்னு கேட்டால் இதை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இன்கேஸ் அப்படி இல்லை, நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதே பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். பட் இந்த வீடியோ பிரத்யேகமாக யாருக்காக அப்படின்னா, நான் ஸ்கின் கேரே பண்ணுறது இல்லைக்கா ஆனால் எனக்கு அப்படி வேணும் அப்படின்றவங்களுக்காக தான். ஏன்னா நம்ம ஒரு ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்னா இதர் நம்ம வெளியில் போவோம், இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போவோம். ஸோ அப்போ மெமரிஸ்க்காக நிறைய ஃபோட்டோஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல நம்ம அழகாக தெரியணும், நம்ம ஸ்கின் க்ளோயிங்காக தெரியணும், ஒரு மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் அவங்கள ரேஞ்சுக்கெல்லாம் வந்து ஷைனிங்காக தெரியணும் அப்படிலாம் நம்ம ஆசைப்படுவோம். அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பர் ஸ்கின் கேர்லாம் பண்ணணும். பட் இல்லை, அந்த இன்ஸ்டண்ட்டாக ஓரளவுக்கு எனக்கு நல்லா அழகாக இருக்க மாதிரி காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் என்னென்னா ஆக்சுவலாக வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்றீங்க, அப்புறமா வந்து டவுட் கேட்குறீங்க. நான் என்னதான் கமெண்ட்டில் உங்களுக்கு சொன்னாலும் வீடியோவில் ஆன் ஸ்க்ரீன் நான் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்றதுலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கின் கேரை மட்டும் இப்போ பொங்கல் வரப்போகுது இல்லையா, அநேகமாக இந்த வீடியோ நீங்கள் வந்து போகி அன்னைக்கு பார்ப்பீங்க. நாளைக்கு பொங்கல் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி பண்ணால் கூட ஓகே தான், பண்ணிக்கோங்க. அடுத்த நாளே வந்து உங்கள் ஸ்கின்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். அப்படி சேஞ்சஸ் தெரிஞ்சது தெரியல அப்படி மோஸ்ட்லி தெரியும். ஏன்னா வந்து நான் பண்ணியிருக்கேன், அம்மா பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நானுமே ஆல்மோஸ்ட் கொஞ்ச நாள் ஆகுது ஸ்கின் கேர் பண்ணி. ஸோ எனக்குமே அது பண்ண வேண்டி இருந்தது. அதனால தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து அது ஆல்ரெடி தெரிஞ்சதுனால நான் இப்போ பண்ணிக்கிறேன். பட் தெரியாதவங்களுக்கு அதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ என் ஸ்கின் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி ஒரு லிட்டில் க்ளோயினஸ் தெரியுது இல்லையா. இதே வந்து நான் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இது ஃபுல்லாக இருக்காது. பட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் நான் ரெகுலராக ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதனால எனக்கு வந்து பெருசாக ஸ்கின்ல டேமேஜஸ்ன்னு எதுவுமே இருக்காது. ஸோ அதனால இது எனக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கும் க்ளோயிங்கான ஸ்கின், கிளாஸ் ஸ்கின், கிளியர் ஸ்கின் இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்களா. ஸோ இதெல்லாம் வேணும்னா ஸ்கின் கேர் பண்ணணும். பட் இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். என்னன்னா ரொம்ப சிம்பிளாக ஹவு டு பேம்பர் யுவர் ஸ்கின் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஸ்கின் வந்து ஒரு குழந்தை மாதிரி, ஸோ அதை பேம்பர் படிக்கலாம் இல்லையா, அதுக்காக தான். ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஒரு பிம்பிள் வந்திருக்கு, அது மட்டும் கண்டுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ப்ராப்பராக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்கின் கேர் பண்ணாதனால அப்படி இருக்குது. ரொம்பவே டல்லாக இருந்துச்சு.
ஸோ அதை நம்ம இப்போ மாற்றலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் மாமாத்துலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து இப்படி வெட் பண்ணிக்கலாம். நார்மல் தண்ணி வச்சு வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த ஃபேஸ் வாஷை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜெல் டைப்பில் இருக்குங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வாட்டர் விட்டு நல்லா அதை வந்து கையிலேயே அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் போல் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே மைல்டாக இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் இதோட வாசனையுமே நல்லா தான் இருக்கும். ஸோ வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு டவல் வச்சு பேட் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காட்டன் டவலாக யூஸ் பண்ணுங்கள். நான் அப்பைக்கு அவசரத்துக்கு டக்குன்னு இது தான் இருந்தது எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து ஸ்கின்னில் மாய்ஸ்சரைசர் போட போகிறோம். என்னடா அது ஸ்கின் கேர்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மாய்ஸ்சரைசர் போடுறாளேன்னு பார்க்காதீங்க, நான் சொல்கிறேன் என்னத்துக்கு அப்படின்னு. மாய்ஸ்சரைசர் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட மாய்ஸ்சரைசர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் அந்த இல்லைனா வந்து கோகோனட் ஆயில் அது கூட அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஸ்கின்னை வந்து ஒரு மாதிரி வெட்டாக வச்சுட்டு தான் பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஷேவ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டான ஹேர்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியுதான்றது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதா இல்லையா கேமராவில் அப்படின்னு தெரியல. பட் நீங்கள் நேரில் பார்க்கும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து அந்த மைன்யூட் ஹேர்ஸ் வர்றது. ஸோ அப்பர் லிப்பில் இருக்கும், சீக்ஸில் இருக்கும், அந்த மாதிரி சின்னில் இருக்கும், ஃபோர்ஹெட்டில் இருக்கும். அது எல்லாத்தையுமே நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணும் போதே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும் ஸ்கின்னு. கொஞ்சமாக ஐப்ரோவும் பண்ணிட்டேன், ரொம்ப டீட்டெயில்டாக நான் பண்ணலை. அண்ட் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா குட்டி குட்டி ஹேர்ஸ் அப்படியே ஸ்க்ரீனில் இருக்கலாம். அதுக்கப்புறமா எவர் யூத்லேருந்து வால்நட் ஸ்க்ரப் அதை தான் எடுத்திருக்கேன். இதோட வாசனையுமே ஆக்சுவலி சொல்லணுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எனக்கு அதனாலேயே இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும். அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் போல் நான் நல்லா ஒரு மைல்டாக வந்துட்டு மசாஜ் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா எக்ஸ்போலியேட் ஆகும். பட் அட் த சேம் டைம் ஸ்கின்னில் பண்ணும்போது கண்டிப்பாக மைல்டாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இதை பண்ணோன்னே உங்கள் ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே போயிடும். உங்கள் ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ்டாக சாஃப்ட் அண்ட் சப்பிளாக தெரியும். அது நீங்கள் தொட்டு பார்க்கும் போதே ஃபீல் பண்ணலாம். அண்ட் இதுக்கு அடுத்தது நான் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸஸான ஸ்டெப் தான். நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு காட்டன் இது எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நான் டிஷ்யூ எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு மிசலார் வாட்டர் போட்டு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிறேன், எக்ஸ்ட்ரா டஸ்ட்லாம் இருந்தால் போகிறதுக்காக. அண்ட் அதுக்கப்புறமா நான் சார்கோல் ஃபேஸ் பீல் ஆஃப் மாஸ்க் எடுத்திருக்கேன். நான் எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். பீல் ஆஃப் மாஸ்க்கு எப்பயுமே வந்துட்டு ஃபுல் ஃபேஸ்க்கு ரெகுலராக போடாதீங்க. உங்களோட பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். பட் ஃபுல் ஃபேஸ்க்கு அடிக்கடி போட்டுருங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப லூசன் பண்ணி விட்டுரும். ஸோ அடிக்கடி பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டி இருந்தது ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட்ஸ்க்காக அப்படின்னா எந்த இடத்துலலாம் இருக்கோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக தெரியுது அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நான் மாமாத்தோட உப்டன் ஃபேஸ் மாஸ்க் அதை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஃபேஸ் மாஸ்க் கூட போடலாம். ட்ரஸ்ட் மீ, இந்த ஃபேஸ் மாஸ்க் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது மாமா பிராண்ட்லேருந்து. ஸோ அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுலேயே ஒரு ஸ்பேச்சுலா இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இதோட வாசனையுமே வந்துட்டு ரொம்ப 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 பிடிச்சதுன்னு சொல்லலாம். ஒரு சந்தனம் அந்த வாசனையோடு இருக்க மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் இதை போட்டதுக்கப்புறம் இதை நல்லா ட்ரை ஆக விட போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி கண்ணில் நம்மளோட கூலிங் ஏஜென்ட் மாதிரி இருக்கிறதுக்காக நான் வந்து குக்கும்பர் ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு குளிர்ச்சி கொடுக்கும். ஸோ தட் ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கும். இதை போட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா எனக்கு ஆக்சுவலி வந்து ஏன் இப்படி முழிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த அவ்வளோ நேரம் கண்ணை க்ளோஸ் பண்ணி வச்சு மேலே வச்சுருந்தது வந்து கண்ணை முழிக்கும் போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்பயே பார்த்தீங்கனாலே தெரியும் என் ஸ்கின் வந்துட்டு நல்லா பிரைட்டன் அப் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டான ரொம்ப ஒரு பேபி சாஃப்ட் ஸ்கின் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்லேயும் அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்து ரோஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டோனர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் ஜென்ரலாக இதுதான் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இதை எடுத்திருக்கேன். இதை ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இப்படி டேப் பண்ணி ஏர் வெளியே வந்துட்டு அப்படியே காய வச்சுக்கிறேன் ஃபேன் காற்றுலையே. ஸோ நல்லா ட்ரையாக விட்டுருங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்கின் சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து நான் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். எனக்கு கரெக்டாக ப்ரெஸ் பண்ண வரல. ஸோ அதனால் வந்துட்டு அது ரொம்ப நேரம் நான் ப்ரெஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது வந்து என்னோடய ஃபேவரட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம், ஜேட் ரோலர். இதை வச்சு நம்ம பண்ணுற போது என்ன ஆகும்னா நல்ல ஒரு மசாஜ் கிடைக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ தட் நல்ல ஒரு
பிளட் ஃப்ளோ இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இதை பண்ணி முடிச்சோன்னா ஸ்கின்னை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்படியெல்லாம் தான் நான் பண்ணேன். இந்த ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸை நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றதுலேயே எனக்கு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை கேட்கும் போது எனக்குமே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அண்ட் மற்றவங்க யாராவது ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் உங்களோட ஃபீட்பேக் வந்து அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் தான் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பட் இந்த ப்ராடக்ட்ஸோட ரிசல்ட் என்ன அப்படின்ற மாதிரி விஷயம் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லாமல் ஹோம் ரெமிடிஸில் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு, அதாவது இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்கின் கேர் வந்து ஹோம் ரெமிடிஸில் எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. நான் இப்போ வந்து டைம் இல்லை அப்படின்றனால இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிடுறேன். பட் முக்கால்வாசி டைம் நான் ஹோம் ரெமிடிஸ் யூஸ் பண்ணியும் பண்ணுவேன். அதுலேயுமே எனக்கு இதே அளவுக்கு கிளியர் ரிசல்ட்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அது எனக்கு ரொம்ப 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 பெரிய விஷயம். அண்ட் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இதெல்லாம் பண்ணி எல்லாருமே க்ளோயிங்காக எல்லாருமே அழகாக இருக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.